ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டில் தோசையும் அதுக்கு சைடிஷ் சட்னியும் செய்ய போகிறாங்க. இன்ஸ்டன்ட் தோசை பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தை எடுக்கலாம். லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி தோசை பண்ணி சட்னி பண்ணி கொடுத்து விடுங்க. அந்த சட்னி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும், கெட்டு போகாது. தேங்காய் சட்னி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தோசையும் நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும், சட்னியும் அதே மாதிரி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. வகை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் 1½ கப்பு மாவுங்க, பச்சரிசி மாவு, ஒரு 3-4 ஸ்பூன் ரவை, அப்புறமா 1 ஸ்பூன் சர்க்கரை, மாவுக்கு தகுந்தபடி உப்புங்க எல்லாம் போட்டு 1½ கப்பு தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கிடணும். 1½ கப்பு மாவுக்கு 1½ கப்பு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம இதில் தயிர் விட்டு அரைக்கணுங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறமேட்டு 3/4 கப்பு தயிர், 3/4 கப்பு தண்ணிங்க. கரெக்டாக இருக்கும் இந்த அளவு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நம்ம தோசைக்கல்லில் விட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கணுங்க, ஓடக்கூடாது, தேய்க்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சட்னி தாளிச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம தோசை சுடலாங்க. நம்ம தேங்காய் சட்னி வந்து நம்ம அரைக்கும்போது சீக்கிரம் மட்டும் கெட்டு போகும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும். இது வந்து நம்ம காலையில் அரைச்சோம்னா ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. இஞ்சி 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். 5-6 பல் பூண்டு, இந்த ரெண்டையும் கொஞ்சம் பச்சை வாடை போக வதக்கிக்கிடணும். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. எல்லா பொருளுமே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கி எடுக்கணுங்க. ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதையும் கண்ணாடி பதம் வரது வரலையும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். சின்ன தேங்காயில் ஒரு பாதி தேங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. தேங்காயும் லைட்டாக ஈரப்பதம் போகணுங்க, கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ பொட்டுக்கடலை, தேங்காயோட நம்ம கம்மியாக தான் எடுக்கணும் பொட்டுக்கடலை வந்து இந்த சட்னிக்கு. அப்புறம் கருவேப்பிலை தழை, உப்பு, சட்னி தந்தோடி உப்பு போட்டாச்சு. இப்போ எல்லா இன்க்ரீடியும் ஆட் பண்ணியாச்சு. இது லைட்டாக பொட்டுக்கடலை சூடானோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ வதக்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக அரைக்கணுங்க, ரொம்ப தண்ணியாக எடுக்கக்கூடாது. சட்னி வந்து இன்ஸ்டன்ட் தோசைக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். தோசை மாவு, இட்லி மாவு இல்லாத நேரத்தில் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி தோசையும் சட்னியும் செஞ்சு கொடுத்து விடுங்க மதிய லஞ்சுக்கு. அரைச்சி வலித்து எடுத்தாச்சு. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நம்ம அலம்பி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிசம் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தடுக்கா ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் சட்னி வந்து. அப்புறமேட்டு 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடணுங்க. அந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் நம்ம கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிச்சாச்சு. அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. தோசை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. கல் தவா இல்லாட்டிக்கு நான்ஸ்டிக் தவா எதுனாலும் வச்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு டிஷ் பேப்பர் இல்லைனா ஒரு துணியை வச்சு, நம்ம காட்டன் துணியை வச்சு துடைச்சி எடுத்திங்கன்னா தோசை வந்து நல்லா பாட்டாக வருங்க. லைட்டாக தண்ணி துடைச்சிக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனாக்கா கரண்டியில் மாவு ஒட்டிகிட்டு வரும். இதமான கீட்டில் வச்சுட்டு அப்புறமா நம்ம அடுப்பை கொட்டிக்கிடணுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்குங்க தோசை வந்து.
அப்படியே வெந்துருச்சு நல்லா. திருப்பிலாம் போடணும்னு வேண்டாம், அப்படியே நம்ம பிரட்டி எடுத்துடலாம். எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாட்டு எம்மியாக கிடச்சிருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு தோசையும் சுட்டு எடுத்தாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக கிடைக்குங்க. அப்படியே சட்னியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். அப்படியே மிக்கி சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.